அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாநகர் அப்படின்னாவே உங்களுக்கு மலைக்கோட்டை ஞாபகம் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாநகரில் ஒரு மலைக்கோட்டை கிடையாது, 2 மலைக்கோட்டை இருக்குது. ஒன்று மாரியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை, இன்னொன்று திண்டுக்கல் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய குப்பை மலைக்கோட்டை. இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாநகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய 16 ஏக்கர் நிலம் அளவுள்ள இந்த இடத்த, அரசின் நிலத்தை வந்து குப்பை கிடங்கா மாற்றி வச்சு இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்புகள் இருக்குது, பக்கத்தில் பள்ளிகள் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலத்தை இவங்க வந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வராமல் குப்பை கிடங்கா போட்டு இந்த மண்ணையும் காற்றையும் நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்தி வச்சிருக்காங்க. இது தொடர்பாக பல முறை இந்த பகுதி மக்கள் போராடி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பல முறை மனு கொடுத்துருக்காங்க. ஒரு முறை கொண்டு வந்து கோழி கழிவுகளை கொட்டினாங்க, இன்னொரு முறை கொண்டு வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டாங்க. இந்த மாதிரி கோழி கழிவுகளை மருத்துவ கழிவையும் கொட்டின வாகனங்களை சிறைப்படுத்தி நாம் தமிழர் கட்சி பெரிய ஆர்ப்பாட்டம் எடுத்துரும். இப்போ ஜனவரி 7ஆம் தேதி ஸ்டாலின் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல் மாநகருக்கு வராங்க. எதுக்காக வராங்க? பேருந்து நிலையத்துக்கு, புதிய பேருந்து நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டணும்னு சொல்லி வராங்க. அவங்க கிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பேருந்து நிலையம் எதுக்காக வந்து தனியார் இருக்கக்கூடிய ஒரு நிலத்துல கொண்டு வராங்க? இது ஒரு 16 ஏக்கர் அரசுடைய நிலம் இருக்குல்ல, இந்த அரசு நிலத்துல கொண்டு வராம என்ன காரணத்துக்காக நீங்க தனியார் இருக்கக்கூடிய, தனியார் பகுதியில் கூடிய தனியார் முதலாளிகள் எல்லாம் லாபம் பெற மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க எதற்காக அரசு பேருந்து நிலையத்தை கொண்டு வரீங்க? நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 16 ஏக்கர் நிலத்தை பயன்படுத்தி மக்கள் பயன்பாடு கொண்டு வரலாம், பூங்காவை கொண்டு வரலாம், விளையாட்டு மைதானமா கொண்டு வரலாம், எல்லாமே நீங்க கொண்டு வரலாம். ஆனா அதை விட்டுவிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, தனியார் முதலாளிகள் லாபம் பெறும் வகையில ஒரு அரசு பேருந்து நிலையத்தை கொண்டு வரதுக்கான முயற்சியை செஞ்சுட்டு இருக்காங்க. இது தொடர்பாக இந்த பகுதியில் கூடிய மக்கள் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்கள் நடத்திருக்காங்க. இந்த போராட்டங்கள் விளைவாக தான் இப்போ என்ன பண்றாங்கன்னா, முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அது மூலமா என்ன பண்ணுவாங்க, இருக்கக்கூடிய குப்பைகளை மக்கும் குப்பையாகவும் மக்காத குப்பையாகவும் பிரித்து அதை வந்து உரமாக மக்காத குப்பைகளை வந்து மறுசுழற்சி செய்து பயன்படுத்தணும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குப்பைகள் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இதனால நீர் மாசு, நில மாசு, காற்று மாசு, இந்த பகுதியில் கூடிய எல்லா மக்களுக்குமே தேவையில்லாத தொற்றுநோய் இருக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கு. இது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்க வந்து வன்மையாக வந்து இவங்களை கண்டிக்கிறோம். எதற்காக கண்டிக்கிறோம் அப்படின்னா, இந்த 16 ஏக்கர் அரசு நிலத்தினை வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து பூங்காவாகவோ விளையாட்டு மைதானமாகவோ இல்ல வந்து ஒரு பேருந்து நிலையமாக கொண்டு வரணும் அப்படின்றத நாங்க நாம் தமிழர் கட்சி வலியுறுத்திக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.